இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் கதிர வாடா. மாப்பிள்ளைய பாத்தியா? செம்மையா இருக்கிறான்ல. பாக்குறதுக்கும் நல்லா இருக்கிறான், குணத்திலயும் நல்ல பையனா தான் இருக்கிறான். சௌமியாக்கு செம்ம பொருத்தமான பையன். நான் கூட நேத்து படிக்கிற பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி நல்ல இடம் வரும்போது யோசிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இப்பெல்லாம் இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுலாம் கஷ்டம்ல. நான் அத பத்தி தான். என்ன கதிர், மாப்பிள்ளைய பாத்தீங்களா? எப்படி இருக்காரு? ஓகேவா? இன்னும் ஊன் முடிச்சிட்டீங்க. சூப்பரா இருக்காருல மாப்பிள்ள. ஏங்க, நான் கூட சித்தப்பா அவசரப்பட்டு யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்துறப்பறம் பயந்துட்டே இருந்தேங்க. ஆனா பரவாயில்ல, சௌமியாக்கு பொருத்தமான நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாப்பிள்ளைய தான் பார்த்திருக்காரு. உண்மையிலே சித்தப்பா இந்த விஷயத்துல ரொம்ப கிரேட். இப்பதான் ஹாப்பியா இருக்கு. கதிர், இந்த பொண்ணு பாக்குற விஷயம் தான் நம்ம சிம்பிளா பண்ணிட்டோம். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் இருக்கு, சும்மா கிராண்டா அசத்திரணும். ஓகே? நம்ம தான் முன்னாடி நின்னு சிறப்பா செய்யணும். புரியுதா? கதிருக்கு சொல்லவா வேணும்? அதெல்லாம் பட்டிய கலப்பிடுவான். என்ன கதிரு? அம்மா, நீங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, நான் வரேன் சார். அது சரி, என்னடா சொல்லணும் அந்த? இல்லக்கா, போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். வரேன்க்கா. வரேன் சார். ஏய் நெல்ல, போகும்போது என்னமோ திமிரா நெஞ்ச நிமித்திட்டு பேசிட்டு போன, இப்ப தலையை குனிஞ்சிட்டு நிக்கிற. பார்த்தல்ல என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளைய பாத்திருக்கானு. என் மாப்பிள்ளையோட தகுதிக்கு முன்னாடி நீ இப்படி தலையை தொங்க போட்டுட்டு தான்டா நிக்கணும். என்னமோ அக்காட்ட சொல்லிட்டா, உன் அக்கா என்னமோ கிழிச்சிருவான்னு சொல்லிட்டு தானே போன. இப்ப என்னடா ஆச்சு? பெண் வாங்கிட்டாளா? இல்ல நீ இந்த விஷயத்த அவட்ட சொல்லலையா? எனக்கு அவ இந்த விஷயத்துல தலையிடணும், தலையிட்டு அவ மூக்க நான் உடைக்கணும். அவ உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாதான் நான் ஒரு கல்லுல 2 மாங்க அடிக்க முடியும். என்னடா பாக்குற? என் பிளான் அதான்டா. உன்னை வச்சு பிளான் பண்ணி என் பொண்ணு வாழ்க்கையை அந்த குப்பத்துக்காரி கெடுக்க பாக்குறான்னு சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டே துரத்துறனா இல்லையான்னு பாரு. என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும், அதெல்லாம் உனக்கு இல்ல. பாப்பா, என்ன நீங்க எதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? சின்ன மாமா தான் வர சொன்னாரு.
சித்தப்பாவா? ம் எதுக்கு? அவரு எது நான் தான் வர சொன்னேன். இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கு தான் வர சொன்னேன். மீட்டிங்க்கு இவங்க எதுக்கு சித்தப்பா? நான் பண்ண தப்புக்கு என் புருஷன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நானே கேட்கறேன்னு சொன்னதுனால வர சொன்னேன். ஆ, இல்ல சித்தப்பா, அவங்க யார்கிட்ட சாரி கேட்க வேணாம், நானே கேட்டுக்கிறேன். பண்ணாத தப்புக்கு நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேக்குறேன். எங்க சத்யாவே கேட்கட்டும். செஞ்ச தப்புக்கு கூனி குறுகி மன்னிப்பு கேட்டாதான் அடுத்த தடவை இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணும். சித்தப்பா, அவங்க பண்ணதுக்காக அவங்க ஏற்கனவே ஃபீல் பண்ணிட்டாங்க. திரும்ப எதுக்கு அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வைக்கணும்? வேணாம் சித்தப்பா. ஏன் 4 பேருக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி தலை குனி வேண்டான்னு பாக்குறியா? அப்போ நீ தலை குனிஞ்சா பரவாயில்லையா? என் அமுல் பேபிய யார் முன்னாடியும் நான் தலகுனிய விட மாட்டேன். நானே எல்லாராண்டையும் மன்னிப்பு கேக்குறேன். ஏங்க அந்த செங்கல்பட்டு ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆனதுனால நம்ம கம்பெனியோட ஷேர் 20% டவுன் ஆயிருக்கு சார். நீங்க யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம பெரிய தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. அதனால நீங்க தான் இந்த லாஸை சரி பண்ணி ஆகணும். இவங்க பிரபுவுடைய வைஃப் சத்யா. இவங்க படிக்காதவங்க, பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது. அந்த கிராமத்துல இருந்த விவசாயிங்க 2 பேர் ஏதோ சொன்னாங்கன்னு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க தான் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ண தப்புக்காக இப்போ உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க.